நபி அவர்கள் சொன்ன இது போன்ற ஹதீஸ்கள், இது போன்ற சட்ட திட்டங்கள், இதை எடுத்து நடப்பதற்காக, மக்களுக்கு மத்தியில் எத்தி வைப்பதற்காக, மக்களை தீனின்படி வாழ வைப்பதற்காக எத்தனையோ தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தியாகங்கள் எங்களுக்கு தெரியாததினால்தான் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரமாக சென்று கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் வாழ்ந்த எத்தனையோ உத்தம சஹாபாக்கள் இந்த தீனுக்காக பெரும் பெரும் தியாகங்கள், அன்றைய வாழ்ந்த காபிர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, சில சமயம் இஸ்லாமிய அரசர்களுக்கு எதிராக கூட தியாகம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிக உன்னதமான ஒரு சம்பவம் இதே முஹர்ரத்துடைய மாதத்தில் தான் நடந்தது. எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அருமையான மகன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதே முஹர்ரமுடைய மாதத்தில் தான் கர்பலா என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே கொடூரமாக இஸ்லாத்தை எட்டி வைத்த ஒரே ஒரு காரணத்திற்காக மிக கொடூரமாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். வரலாறுகளிலே மிக நீண்ட நெடிய வரலாறுகளிலே இதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே சொன்னார்கள், எனக்கு பிறகு இஹ்லாஃபத்துடைய ஆட்சி 30 வருடங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். அல் ஹிலாஃபத்து பாதி 30 சனா, எனக்கு பிறகு ஹிலாஃபத்துடைய ஆட்சி 30 வருடங்கள் இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 4 கலீஃபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர், உஸ்மான், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இந்த 4 நபர்களுடைய ஆட்சி காலம் முடிவுறும் பொழுது 29 அரை வருஷங்கள் முடிஞ்சு 6 மாதம் நீதி இருந்தது. அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மூத்த மகனார் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு சிறிது காலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் 6 மாதங்கள் வரை அந்த ஹிலாஃபத்திலே ஆட்சியிலே இருந்தார்கள். நபி அவர்களுடைய வாக்கு அவர்களுடைய முதலாவது பேரன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக சரியாக 30 ஆண்டுகள் பூர்த்தி செய்யப்பட்டது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுதே பல விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு கேவலப்பட அவர்கள் விரும்பவில்லை. நபி அவர்களுடைய பேரன் என்ற ஒரு கண்ணியத்தோடு, ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு அவர்கள் மக்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்ல நாடினார்கள். எனவே அந்த நேரத்தில் ஆட்சிக்கு வந்த முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அவர்கள் பதவி விலகி தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்த்து கொண்டார்கள். அரசியலை விட்டும் ஆட்சியை விட்டும் ஒதுங்கிவிட்டார்கள். பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் சீராக சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய இறுதி காலத்திலே அவர்கள் எடுத்த ஒரு முடிவு, அது இஸ்லாத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றக்கூடியதாக அமைந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலிருந்து அலி ரலியல்லாஹு தஆலா வரை ஒவ்வொரு கலீஃபாக்களுடைய ஆட்சி காலமும் மஷூராவின்படி, முஸ்லிம்களுடைய ஆலோசனையின்படி நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கும் பொழுது அபூபக்கர் தான் ஹலீஃபா என்று சொல்லாவிட்டாலும் நபி அவர்களுடைய பல செயல்கள், நபி அவர்களுடைய பல சொற்கள் அது உணர்த்தியது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் எனக்கு பிறகு ஹலீஃபாவாக வருவார் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே தன்னால் தொலை வைக்க முடியாத நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொலை வைக்க அனுமதித்தார்கள். அவர்களை தொலை வைக்கும்படி சொன்னார்கள், வலியுறுத்தி சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை தன்னுடைய தகப்பனுக்கு அப்படிப்பட்ட பொறுப்பு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ வேலைகளை செய்தார்கள். அனைத்தையும் மீறி நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொலை வைக்க சொல்லி சூசகமாக, மறைமுகமாக இந்த உம்மத்துக்கு சுட்டிக்காட்டினார்கள், எனக்கு பிறகு அபூபக்கர் தான் கலீஃபாவாக வருவார் என்று. அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2.25 ஆண்டுகள் ஆட்சி செய்து அவர்களுடைய மௌத் நெருங்கக்கூடிய நேரத்திலே தன் சார்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கலீஃபாவாக நியமித்து விட்டு சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவர்கள் தாக்கப்பட்டு பள்ளியிலே தொலை வைத்த நிலையிலே தாக்கப்பட்டு அவர்கள் ஷஹீத் அடையக்கூடிய மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு 6 பேர் கொண்ட குழுவை நியமித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா உள்ளிட்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் கொண்ட 6 பேர் கொண்ட குழுவை நியமித்தார்கள். அந்த 6 பேர்களில் ஒருவரை தெரிவு செய்யும்படி சொன்னார்கள். அவர்களில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஷஹாதத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முஸ்லிம்களுடைய பைஅத்தின் மூலமாக, முஸ்லிம்கள் செய்த முடிவின் பிரகாரம் அலி ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவாக வந்தார்கள். இப்படி அந்த 4 நபர்களுமே மக்களுடைய முடிவின்படி, ஆலோசனையின்படி வந்தார்கள். ஆனால் முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ஆட்சியின் இறுதி காலத்தில் ஒரு முடிவெடுத்தார்கள், எனக்கு பிறகு என்னுடைய மகன் யஸீத் தான் கலீஃபாவாக வருவதற்கு தகுதி.
மக்களுடைய ஆலோசனை அவர்கள் யோசிக்காமல் எனக்கு பிறகு என்னுடைய மகன் தான் வருவதற்கு தகுதி என்பதாக அவர்கள் முடிவு செய்து அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்தார்கள். என்னுடைய மகன் என்பதால் நான் இவரை தெரிவு செய்யல, இந்த உம்மத்துக்கு இவர் தான் பொருத்தமாக இருப்பார் என்று நான் கருதுகிறேன் என்றும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அவருக்குள்ள தகுதியை கொடுக்கும்படி அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்தார்கள். உண்மையிலே அவர்கள் நல்ல ஒரு நோக்கத்திலே செய்திருக்கலாம். ஆனால் அந்த யஸீதிடத்தில் காணப்பட்ட பலவிதமான குணநலன்கள், அவரிடத்தில் காணப்பட்ட பலவிதமான தீய பண்புகள் மக்களை அவரை வெறுக்க வைத்தன. மக்கள் அவருக்கு பைஅத் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. குறிப்பாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்ததற்கு பிறகு யஸீத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு மக்களிடத்தில் அவருக்காக பைஅத் பெறப்படுகிறது. அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்று ஒப்பந்தம் பெறப்படுகிறது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர் ஹுசைன் இப்னு அலி, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், இது போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் மறுத்துவிட்டார்கள், இவருக்கு நாங்கள் பைஅத் செய்து கொடுக்க இயலாது என்பதாக. இதில் அப்துல்லாஹ் இப்னு உமர் சிறிது காலத்தில் இறந்துவிட அவர்கள் இந்த பிரச்சனையை விட்டு அவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள். மீதி இருந்த மூவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு நேரத்திலே அவர்களும் பைஅத் செய்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்கள் செய்து கொடுத்து விட்டார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, இந்த இருவரும் இவருடைய ஆட்சியை நாங்கள் ஏற்க மாட்டோம், இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமான தீய நடத்தை உள்ள தலைமை பண்புக்கு தகுதி இல்லாத இவருடைய ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதாக சொல்லி தலைநகர் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு புறப்பட்டு சென்றார்கள். யஸீதுடைய படைகள் மக்காவுக்கு சென்றன. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பல தேசத்திலிருந்து, குறிப்பாக கூஃபாவிலிருந்து, ஈராக்கிலே இருக்கக்கூடிய கூஃபாவிலிருந்து அதிகமான கடிதங்கள் வந்து கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 150க்கு மேற்பட்ட கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூஃபாவுக்கு வந்துருங்க, நாங்க உங்களுக்கு பைஅத் செய்து கொடுக்கிறோம், நாங்க உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக வற்புறுத்தி அழைத்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஷூரா செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை தவிர வேற யாரும் மஷூரா கொடுக்கல, நீங்க அங்க போகன்னு சொல்லி யாரும் சொல்லல, நீங்க போக வேண்டாம், ஏண்டா கூஃபா வாசிகள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. கடந்த காலத்துல உங்களோட வாப்பா அலி ரலியல்லாஹு தஆலா அதே நகரைத்தான் தலைநகராக தெரிவு செய்து அங்குதான் ஆட்சி நடத்தினார்கள். ஆனா இறுதியாக அவர்களையே கொன்றார்கள். உங்களோட சகோதரர் ஹசன் அங்குதான் இருந்தார், அவரையும் வெளியேற்றினார்கள். எனவே நீங்க அவர்களை நம்பி போக வேண்டாம் என்பதாக எவ்வளவு சொன்னார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஒரு சகோதரர் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அங்குள்ள சூழ்நிலைகளை அறிந்து வர ஆள் அனுப்பி அவர் சென்று பார்த்தார். அங்குள்ள மக்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி இந்த முஸ்லிம் இடத்துல கை கொடுத்து பைஅத் செய்து ஆதரவு தெரிவித்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வர சொல்லுங்க, நாங்க அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்றோம் என்பதாக 12,000 நபர்கள் ஒரே சபையில. அதன் பிறகு அன்றைக்கு மாலைக்குள்ள இன்னொரு 6,000, மொத்தம் 18,000 நபர்கள் கை கொடுத்து முசாபஹா செய்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த நிலையில தான் யஸீதுடைய படைகள் முஸ்லிம் இப்னு உகைல நயவஞ்சகமான முறையில கொன்று முடித்தார். அவரை கொலை செய்யப்பட்டதை கூஃபாவாசிகள் எந்த வகையிலும் தடுக்கல, அவருக்கு ஆதரவும் கொடுக்கல. இறுதி இந்த விடயம் தெரியாம அந்த காலத்துல இது போன்ற தொலைத்தொடர்பு வசதிகள், டெலிகம்யூனிகேஷன் இந்த அளவுக்கு வசதிகள் இல்ல. அதனால அவருக்கு என்ன நடந்தது என்பது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியாத நிலையில இவர்கள் பயணம் புறப்பட்டு வருகிறார்கள். அந்த முஸ்லிம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது எழுதிய கடைசியான ஒரு கடிதம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதில் அவர்கள் 18,000 நபர்கள் கிட்ட எனக்கு பைஅத் செய்து கொடுத்திருக்கிறாங்க, எனவே நீங்க அவசரமா இங்க வாங்க, இந்த கடிதம் கிடைத்ததும் தாமதிக்காம வாங்க என்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை நம்பி இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரக்கூடிய வகையிலேயே செய்தி கிடைத்து விட்டது, இவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்தும் கூட அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எங்களுடைய சகோதரரே கொல்லப்பட்டதற்கு பிறகு இனி இதற்கு ஏதாவது ஒரு முடிவு காண வேண்டும் என்ற அடிப்படையில தொடர்ந்து கூஃபாவுக்கு போனார்கள். எதிர்பார்த்ததை போலவே கூஃபா மக்கள் அவர்களுக்கு ஆரம்பத்தில் ஆதரவு தெரிவித்தாலும் பிரச்சனை என்று வரும்போது ஒதுங்கிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பேரனை அவருடைய சிறுபிராயத்துல கொஞ்சி மகிழ்ந்தார்களோ, அவருடைய கழுத்துல முத்தமிட்டு மகிழ்ந்தார்களோ, அவருடைய வாய் இடுக்குகள்ல பல்லில நபி அவர்களுடைய புனிதமான பற்கள் பட்டதோ, அப்படிப்பட்ட அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களோடு சேர்ந்திருந்த 70 சுற்றம் அந்த அஹ்ல பைத்துகள், நபி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட சிறைபிடிக்கப்பட்டதை போல தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 50 ஆண்டுகள் முடியல. நபி அவர்கள் ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆகிறார்கள். அங்க நடக்குது ஹிஜ்ரி 61. சரியாக ஒரு 50-51 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்களுடைய குடும்பத்துக்கு எதிராகவே இந்த உம்மத் தாக்குதல் நடத்தியது. நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு எதிராகவே இந்த உம்மத் தாக்குதல் நடத்தி இருக்கிறது.
அங்கு சிறைபிடித்து வைக்கப்பட்டதை போல பல நீண்ட நெடிய சம்பவங்கள் மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட துல்ஹஜ் மாதத்திலிருந்து பிரச்சனை ஆரம்பித்து முஹர்ரத்துடைய இந்த நாட்களில் எல்லாம் பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இறுதியாக முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஹிஜ்ரி 61 முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சூழ உள்ள மக்கள் அருகில் இருக்கக்கூடிய ஓடக்கூடிய ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுப்பதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை. அவர்களுடைய பெண்கள், அவர்களுடைய சிறு குழந்தைகள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறிய குழந்தை அலி இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடிய குழந்தை, அது நோயினாலும் பலகீனத்தாலும் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு கூட தண்ணீரை கொடுக்க முன்வரவில்லை. முஸ்லிம்களாக இருந்த அந்த மக்கள், காபிர்கள் அல்ல, முஸ்லிம்களே தண்ணீரை கொடுக்க கூட முன்வரவில்லை. எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்து மக்களுக்கு தண்ணீருக்கு ஏற்பாடு செய்தவர் அவர்கள்தான். ஆனால் அவர்களுடைய இறுதி காலத்திலே அவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கப்படாமல் அவர்கள் வீட்டிலே வைத்து ஷஹீதாக்கப்பட்டார். அதே போன்ற நிலைமை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஏற்பட்டது. இறுதியாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெள்ளிக்கிழமை காலையில குளித்துக் கொண்டு அதிகமான நறுமணங்களை எல்லாம் பூசிக்கொண்டு அவர்கள் தன்னுடைய குதிரையில ஏறி கையில குர்ஆனை ஏந்தியவர்களாக அந்த மக்களை நோக்கி வருகிறார்கள். அந்த கூட்டமும் சுபுகுடைய தொழுகையை தொழுகுது, இந்த கூட்டமும் சுபுகுடைய தொழுகையை தொழுது. அந்த கூட்டத்துக்கு ஒரு முஸ்லிம் தளபதி தொழு வைக்கிறார், இந்த கூட்டத்துக்கு நபியுடைய பேரர் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா தொழு வைக்கிறார்கள். இதற்கு பிறகு அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஏறி குதிரையில் ஏறி அந்த மக்களை பார்த்து பேசுகிறார்கள். அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள், என்னோடயா நீங்க சண்டை போடுறீங்க, என்னிடத்துல நீங்க சண்டை போடுறீங்க, உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நபியினுடைய ரத்தம் அல்லவா என்னுடைய ரத்தம், இந்த ரத்தத்தை ஓட்டுறதுக்கு இதற்காகவா நீங்க என்னிடத்துல சண்டை போட வந்திருக்கிறீர்கள்? நீங்க கொஞ்சம் யோசிங்க, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை யோசிங்க. இறுதியாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்ததோடு அதோடு சொன்னார்கள், நான் அவரை ஏற்கல, ஆனா இந்த இடத்தை விட்டு நான் போயிடுறேன், நான் மக்காவுக்கோ மதீனாவுக்கோ எங்கேயோ போயிடுறேன், ஆனா எப்படி உங்களை நான் ஏற்றுக்கொள்ள போறேன் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் நிர்பந்தித்து எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே யுத்தத்திற்கு வந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்க சற்று யோசித்து நிதானமாக யோசித்து பாருங்கள், என்னுடைய உம்மா யார், என்னுடைய தாய் யார், என்னுடைய வாப்பா அவர் யார், அலி இப்னு அபீ தாலிப் அல்லவா, என்னுடைய உம்மா ஃபாத்திமா சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி அல்லவா, என்னையும் என்னுடைய சகோதரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா சொர்க்கத்து வாலிபர்களுக்கு தலைவர் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, அப்படியுமா நீங்க எங்களோட யுத்தம் செய்கிறீங்க? என்னுடைய சாச்சா அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரர் ஜாஃபர் யார், அவர் சொர்க்கத்துல தன்னுடைய கைகளால பறந்து திரிகிறார் என்று நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்களே, அது உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய இன்னொரு சாச்சா ஹம்சா யாரு, அவர் உஹதுடைய யுத்தத்துல மார்க்கத்துக்காக ஷஹீதாக்கப்பட்டு அவருக்காக நபி அவர்கள் பல தடவை ஜனாசா தொழ வைத்தார்களே, இப்படிப்பட்ட என்னோடைய நீங்க சண்டைக்கு வருகிறீர்கள் என்பதாக எவ்வளவு கேட்கிறார்கள். ஆனால் அந்த இரக்கமற்ற மக்களுக்கு கொஞ்சம் கூட பிறக்கல, இரக்கம் என்பதே இல்ல. இறுதியாக அவர்கள் இந்த அஹ்ல பைத்துகளோட நபி அவர்கள் குடும்பத்தோட ஒத்தர் மாறி ஒத்தராக தாக்கி அனைவரையும் கொண்டு முடித்தார்கள். ஒரு சில பெண்களும் சிறு குழந்தைகள் மட்டும் தப்பியது, அனைவரையும் கொண்டு முடித்தார்கள். தன்னந்தனியாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் விடப்பட்டார்கள். அவர்களை கொல்வதற்கு துணிவு வரல, பயப்படுகிறார்கள். இவரை கொண்டுட்டா என்ன நடக்குமோ தெரியா, ஆனா இவருடைய பிள்ளைகள், இவருடைய சந்ததிகள், இவருடைய சகோதரருடைய சந்ததிகள், அவர்களும் நபி அவர்களை வாரிசுகள் தான், அவர்களை கொண்டாச்சு. ஆனா இவர்களுடைய விஷயத்துல அச்சம், பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்காங்க, யாரும் முன்னுக்கு வர்றாங்க. காலையிலிருந்து அந்தி வர காட்டிலும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதே இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யாரும் முன் வரல. இறுதியாக மாலிக் இப்னு பஷீர் என்ற பெயருள்ள ஒரு துர்ப்பாக்கியவான், இந்த உம்மத்திலே ஆக கேடு கெட்ட ஒரு துர்ப்பாக்கியவான், அவன் வந்து அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தாக்கி அழித்து கொன்று முடித்தான் என்று வரலாறு சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய பெரியாரே சகோதரர்களே, அதன் பிறகு காணப்பட்ட அவர்கள் உடலிலே கிட்டத்தட்ட 30 சொச்சம் தாக்குதல்கள், அம்புகளாலும் ஈட்டிகளாலும் தாக்கப்பட்ட தாக்குதல்கள். நபி அவர்கள் எந்த மேனியை அவர்கள் தொழக்கூடிய நேரத்திலும் தனக்கு மேலால் தூக்கி நின்று வளர்த்தார்களோ அந்த மேனி 30 சொச்சம் காயங்களுக்கு ஆளாகி இருந்ததை சரித்திரங்களை பார்க்கும் பொழுது சில சரித்திர ஆசிரியர்கள் அழுது கொண்டே எழுதுகிறார்கள். சில சரித்திர ஆசிரியர்கள் வெகு சுருக்கமாக எழுதிவிட்டு சொல்கிறார்கள், எனக்கு பொறுமை இருக்கல இதை எழுதுற அளவுக்கு. அந்த அளவுக்கு அங்கு மிக கொடூரமான நிகழ்வுகள் நடந்தது. கண்ணியத்திற்குரிய பெரியாரை சோதரே, அதன் பிறகு கொலை செய்து முடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த புனிதமான ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலை துண்டித்து எடுக்கப்பட்டு யசீதுடைய சமூகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. எப்படி ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவிலே இது போன்ற பகுதிகளை ஆட்சி செய்த நேரத்திலே உலமாக்களை கொண்டு, அந்த நேரத்தில் வாழ்ந்த பெரும் உலமாக்களை கொண்டு அவர்களை தலைகளை சட்டுக்களை வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டார்களோ, அதே போன்ற நிலைமை அன்றைக்கு யசீத் இடத்திலே கொண்டு போகப்பட்டது. அந்த